அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்தும் அவர்களுடைய சமூகமான சமூக கூட்டத்தார்களை குறித்தும் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே பேசுகிறார். இதை பற்றி நாம் இங்கு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, மதீனாவிற்கும் தபூக்கிற்கும் மத்தியில் ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊர் தான் ஹிஜ்ர் என்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் மதாயின் ஷாலிஹ் என்கிற ஒரு நகரம் இருக்கிறது. அந்த நகரத்தில் பிரம்மாண்டமான மலைகளால் குடையப்பட்ட வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மிக பிரம்மாண்டமான மண்டபங்கள் இருக்கிறது. மிக பிரம்மாண்டமான கலை சிற்பங்கள் எல்லாம், அங்கே அழகிய சிற்பங்கள் எல்லாம் ஒரு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த இடம் இருக்கிறது. அந்த இடத்தை மக்கள் கண்டுகளிக்கக்கூடிய ஒரு இடமாகவோ அல்லது சுற்றுலாத்தலமாகவோ மக்கள் அதை ஆக்கிக் கொள்ளவில்லை. காரணம், அந்த இடம் என்பது அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கிய இடம் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதை பற்றி நாம் இங்கே சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்தும் அவர்களுடைய சமூகமான சமூக கூட்டத்தார்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்பதை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனிலே தெளிவாக அல்லாஹ் பேசுகிறார். சமூக கூட்டத்தார்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள் தான் ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு முன்னால் மதாயி ஸாலிஹ் என்கிற நகரம் எப்படி அதற்கு பெயர் வந்தது என்றால், ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த ஊர், எனவே மதாயி ஸாலிஹ் என்கிற பெயர் வந்தது. அதே மாதிரி சமூக கூட்டத்தார்களும் அந்த ஊரில் வாழ்ந்தார்கள். சமூக கூட்டத்தார்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள் தான் ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். நபி ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 40 வயதை அடைகிற பொழுது அல்லாஹு தஆலா நபி பட்டத்தை கொடுத்து அந்த சமூகத்திற்கு நபியாக அல்லாஹு தஆலா அனுப்புகிறார். அவர்கள் செய்கிற அநியாயங்களும் அக்கிரமங்களும் பிரம்மாண்டமான பாவங்களும் சிலை வழிபாடுகளும் பெருமையும் அகம்பாவத்தோடு திமிருத்தனத்தோடு எல்லா விதமான அநியாயங்களும் அக்கிரமங்களும் செய்து கொண்டிருந்தவர்கள் தான் சமூக கூட்டத்தார்கள். அந்த மக்களை திருத்த வேண்டும் என்பதற்காக, அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூதராக அல்லாஹு தஆலா அனுப்புகிறார். அவர்கள் போய் ஏகத்துவத்தின் பிரச்சாரம் செய்கிறார்கள். அந்த மக்கள் கேட்கவில்லை. அவர்கள் ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கேலியும் கிண்டலுமாக அவர்களை கேவலப்படுத்துகிறார்கள், அவர்களை அவமானப்படுத்துகிறார்கள். ஒரு கட்டத்தில் ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சமூக கூட்டத்தார்கள் கேட்கிறார்கள், நபி ஸாலிஹே, உன் மீது நாங்கள் கண்ணியம் மிகப்பெரிய ஒரு மதிப்பும் நாங்கள் வைத்திருந்தோம். எங்களுடைய முன்னோர்கள் வணங்கி வழிபட்ட அந்த தெய்வங்களை நாங்கள் வணங்கக்கூடாது என்று எங்களை நீ தடுக்கிறாயா என்றெல்லாம் அவர்களை கேவலமாக அவர்களை பேசினார்கள். யார்? சமூக கூட்டத்தார்கள் ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கேவலமாக பேசினார்கள். அப்போ ஒரு கட்டத்தில் உன்னுடைய இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சமூக கூட்டத்தார்கள் நபி ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்குறாங்க. சமூக கூட்டத்தார்களை கேட்குறாங்க, நபியே ஸாலிஹே, உன்னுடைய இறைவனாகிய அல்லாஹ்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், உன்னையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஒரு அத்தாட்சியை கொண்டு வா. ஒரு அத்தாட்சியை உன் இறைவனிடத்திலிருந்து ஒரு அத்தாட்சியை நீ கொண்டு வந்தினா நாங்கள் அதற்கு பின் ஈமான் கொள்கிறோம் என்று அவர்கள் சொன்ன பொழுது, அதே போல ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டார்கள். அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு மிகையை பிளந்து கொண்டு ஒரு ஒட்டகத்தை அல்லாஹு தஆலா அனுப்பினான். அந்த ஒட்டகம் வெள்ளை ஒட்டகமாக இருந்தது, அது கர்ப்பிணி ஒட்டகமாக இருந்தது. அந்த ஒட்டகம் ஒரு குட்டி போட்டது என்றெல்லாம் சமூக கூட்டத்தார்கள் கேட்டாங்க. இப்படிலாம் இருந்தால் நாங்கள் என்ன செய்கிறோம், உன்னுடைய மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னோம். அதே போல அல்லாஹு தஆலா அந்த ஒட்டகத்தை அனுப்பினான். மிகப்பெரிய மலையிலிருந்து ஒட்டகம் பிளந்து, அந்த மலை பிளந்து கொண்டு ஒட்டகம் வெளியே வருகிறது. வெளியே வந்த உடனே குட்டி போடுது. குட்டி போட்ட உடனே எல்லாம் ஆச்சரியத்தோடு மிக ஒரு வியப்போடு பார்க்கிறாங்க. என்னடா இப்படிப்பட்ட ஒரு இதை நாங்கள் பார்க்கவே இல்லையே என்று சொல்லி மக்களெல்லாம் ஒரு வியப்போடு ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. அப்பயும் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. யார்? சமூக கூட்டத்தார்கள் ஈமான் கொள்ளவில்லை. அப்பொழுதும் வெறுப்பும் அதிகமான பாவங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த மக்களை பார்த்து சொல்கிறாங்க, சமூக கூட்டத்தார்களே, இந்த ஒட்டகம் என்பது அல்லாஹ்வுடைய ஒட்டகம். இந்த ஒட்டகத்திற்கு நீங்கள் எந்த விதமான பாதிப்பையும் தீங்கியும் செய்யக்கூடாது. இந்த ஒட்டகம் ஒரு நாள் முழுவதும் ஊருடைய கிணற்றில் தண்ணீர் குடிக்கும், மலையில் போய் மேய்ந்து கொண்டு வரும். இந்த ஒட்டகத்திற்கு எதிராக எந்த சதியும் நீங்கள் செய்துவிடக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய ஒட்டகம். நீங்கள் அப்படி செய்வீர்களேயானால் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நீங்கள் ஆளாகி விடுவீர்கள் என்று எச்சரித்து விட்டு சென்று விட்டார்கள். சில காலம் அப்படியே போகிறது. ஒட்டகம் மலையில் போய் மேய்கிறது.
கீழே இறங்கி வந்து தண்ணீர் குடிக்கிறது, ஒவ்வொரு வீடுகளில் போய் பால் கொடுக்கிறது. இப்படியே சில காலம் வளமையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் சமூக கூட்டத்தார்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெறுப்பும் வேதனையும், அவர்களுக்கு கோபமும் அதிகமாகிறது. நாம் கேட்ட அத்தாட்சியை கொண்டு வந்து விட்டாரே, நம்முடைய தெய்வங்கள் வணக்க வழிபாடுகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக இவர் அழித்து விடுவாரோ என்றெல்லாம் அச்சத்தின் காரணமாக அந்த ஒட்டகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், கொன்றுவிட வேண்டும் என்று, அந்த ஒட்டகத்தை கொன்றுவிட வேண்டும் என்று சதி செய்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த ஒட்டகத்தை அறுத்து கொலை செய்து விடுகிறார்கள். இந்த செய்தி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிய வருகிறது. உடனே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், சமூக கூட்டத்தார்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை நீங்கள் அறுத்து கொன்று விட்டீர்கள். அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நீங்கள் ஆளாகிவிட்டீர்கள். நீங்கள் 3 நாள் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். அதற்கு பின் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கிவிடும் என்று சொன்னதற்கு பின் கூட அவர்கள் சிரித்து கொண்டு கேலியும் கிண்டலமாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மிக வேதனைப்படுத்தினார்கள். 3 நாள் கழிகிறது. 3 நாள் கழிகிறது. மிகப்பெரிய ஒரு சப்தம், இடி சத்தத்தை கொண்டு, மிகப்பெரிய பேரழிவான ஒரு சத்தத்தை கொண்டு ஒட்டுமொத்தமாக சமூக கூட்டத்தார்களை அழித்து ஒழித்து விட்டான் என்கிற செய்தி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பதிவு செய்கிறான். இதை எதற்காக நான் சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு சமூகம், ஒரு சமூக கூட்டத்தார்கள் எந்த அளவிற்கு அகம்பாவத்தோடு பெரும் பாவங்களில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். தன்னுடைய அகம்பாவத்தின் காரணமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். தன்னுடைய திமிருத்தனத்தின் காரணமாக அல்லாஹு தஆலா சமூக கூட்டத்தார்களை அல்லாஹு தஆலா அழித்தான். தனக்கும் தன்னுடைய தூதருக்காக மாற்றமாக புறம்பாக நடந்ததின் காரணமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய ஒட்டகமாகிய அத்தாட்சி அல்லாஹ் காட்டிய பின்பும் அந்த மக்கள் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. எனவே அந்த மக்களை அல்லாஹு தஆலா அழித்தான். அப்போ கண்ணியத்திற்குரியவர்களை, நாம் இதிலிருந்து என்ன படிப்பினை பெற வேண்டிய விஷயம் என்னவென்றால், அகம்பாவத்தோடு திமிருத்தனத்தோடு வாழக்கூடாது என்பது இந்த சமூக கூட்டத்தார்கள் ஒரு உதாரணம், ஒரு படிப்பினையாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி வைத்திருக்கிறான். ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் வாழ்கிற பொழுது அகம்பாவத்தோடு திமிருத்தனத்தோடு வாழ்வதை விட்டு அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்விற்கு பணிந்தவர்களாக, அடிபணிந்தவர்களாக, அவன் நமக்கு எஜமான், அவனுக்கு அடிமையாக வாழக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கருள் புரிவானாக. அவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக வாழ்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.